மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தலைமை பண்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடருக்குமே இந்த தலைமை பண்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த தலைமை பண்பு இல்லையோ அவங்க மற்றவங்களால மதிக்கப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த தலைமை பண்பு லீடருக்கே இருக்கக்கூடிய பண்புகளை நம்ம இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கும் பட்சத்துல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம மேல ஒரு ரெஸ்பெக்ட் கண்டிப்பா வச்சுப்பாங்க. ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு தேவையான 7 பண்புகள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு லீடரா இருக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதே மாதிரி லீடரா இருந்தாதான் இந்த தலைமை பண்பு இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்மளை நம்பி ஒரு கூட்டம் இருக்கும்போது நாம தான் அந்த கூட்டத்தை லீட் பண்ணணும் அப்படிங்கிற போது நமக்குன்னு நிறைய பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்பை சரியான வகையில நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம தான் லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்தாலும் அதை மற்றவங்க அப்படியே ஏத்துக்கணும். மற்றவங்க விருப்பத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு நம்ம எதுவும் செய்யவே கூடாது. அப்படி செஞ்சா நம்ம ஒரு சர்வாதிகாரியா மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு தலைவனா இருக்கவே முடியாது. ஸோ நம்பர் 1, ரேடியேட் பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட அல்லது வெவ்வேறு விஷயங்கள்ல சக்சஸ் ஆகணும்ட்டு ஒரு உறுதியான எண்ணம் இருக்கும். ஆஃபீஸில் ஒன்னா ஒர்க் பண்ணுற டீமாக இருக்கட்டும், லைஃப்பில் எப்படியாச்சும் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், இவ்வளோ ஏன் இந்த உலகத்தில் நடந்த பல புரட்சி மற்றும் போராட்டத்துக்காக சேர்ந்த கூட்டமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பேஷன் அண்ட் அதில் நிச்சயமாக ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதியான மனநிலையோட இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு லீடர் கண்டிப்பாக இருப்பாங்க. முதல்ல அந்த லீடர் பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய லைஃப்லையும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கும் தலைவர்களுக்கே உரித்தான ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அதோட மட்டும் இல்லாமல் அந்த லீடர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை தன்னோட குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்க கொடுக்கணும். இது லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டீம் லீடர் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம தொடர்ந்து வேலை செய்ய தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லாத்தையும் சரியா செய்ய முடியும். இது நம்மளோட உழைப்பை இன்னும் அதிகமாக்கும். லைஃப்ல படிச்சு முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கூட்டத்துல யாரோ ஒருத்தர் சோர்ந்து போயிட்டா அவங்கள தட்டி கொடுத்து எதுவும் இங்க முடியல, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணனா ஜெயிச்சிடலாம், டோன்ட் கிவ் அப்னு சொல்லி நம்மளை தன்னோட சேர்த்து முன்னேற்ற பாதையில அழைச்சிட்டு போற ஒரு லீடர் அவசியமான தேவையா இருக்காங்க. அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க நடந்த பல புரட்சிகள்ல பெரும் கூட்டத்தை வழி நடத்தின பல தலைவர்கள் தன்னோட கூட்டத்துக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட போராட்டத்துல ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால மட்டும்தான் உலகத்துல நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே நிறைய நெகட்டிவிட்டியை நம்மளால பார்க்க முடியுது. அதுல போடக்கூடிய போஸ்ட் அண்ட் ஸ்டோரி எல்லாமே நெகட்டிவிட்டியா அதிகமா கலந்ததா இருக்கு. சரி, வாட்ஸ்அப்புக்கு போகன்ட்டு அங்க போனாலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் முழுக்க சேட்னஸ் அண்ட் நெகட்டிவிட்டியோட தான் இருக்கு. சாதாரணமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தா கூட அப்பவும் பலரோட பேச்சுல நெகட்டிவிட்டியை நம்மளால பார்க்க முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவை மட்டும் எடுத்து பேசக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. இப்படி இருக்கிறவங்களோட பழகக்கூடிய எல்லாருக்கும் அதே மாதிரியான மனநிலை தான் உருவாகும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நெகட்டிவிட்டியில மூழ்கி கிடக்கக்கூடிய யாராலையும் கண்டிப்பா ஒரு தலைவரா இருக்கவே முடியாது. அவங்களுக்குள்ள தலைமை பண்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. ஒரு வெற்றியாளரா மாறவும் முடியாது. ஒரு சிறந்த தலைவன் எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்களோட என்டையர் குரூப்புக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் டீம் ஒர்க்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுதான் நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் அட்ராக்டிவா வச்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. ஒரு தலைவனா இருக்கிறதுக்கான மொதல் பண்பு பாசிட்டிவ் எனர்ஜியை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்றதுதான். அடுத்து நம்பர் 2, ப்ரோ ஆக்டிவ் ஆட்டிடியூட். நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல தப்பு நடக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா அதை நாம ஒரு லீடரா எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல ஏதாச்சும் தப்பு நடந்துட்டா யாரோ ஒருத்தரை பிளேம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. முக்கியமா ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு யாருமே அதை செய்ய மாட்டாங்க. சரி, லீடர்ஸ் ஒரு தப்பு நடந்துட்டா என்ன செய்வாங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இப்ப எழுந்திருக்கும். ஒரு பிரச்சனைனா அதுக்கான சொல்யூஷனை தான் அவங்க தேடுவாங்க. அப்படி செய்யும் போதுதான் நம்ம மத்தவங்க முன்னாடி சிறந்த தலைவனா இருக்க முடியும். எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு பையன் ஹோட்டல்ல வேலை செய்யறான். அப்போ ஒரு பெரிய ஃபுட் ஆர்டர் வருது. அதையெல்லாம் பார்சல் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பார்சலை மட்டும் அந்த பையன் கொடுக்க மறந்துடுறான்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணவரும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அப்புறம் தான் அந்த பையன்
நம்ம ஒரு பார்சலை மறந்துட்டோம்ட்டு ரியலைஸ் பண்றான். உடனே அந்த மேனேஜர் கிட்ட போய் சொல்றான். அதுக்கு அந்த மேனேஜர் கோபப்பட்டுட்டு அந்த பையனை திட்டுறதுனால அங்க எதுவுமே மாறாது. அதுக்கு பதிலா சரி பரவாயில்லப்பா, மறக்கிறது இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணின நபரோட ஃபோன் நம்பரை எடுத்து அவரோட அட்ரஸை வாங்கி மிஸ் ஆன ஃபுட்டை அவரோட வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ண சொன்னாரு அப்படின்னா அதுதாங்க சரியான லீடர்ஷிப். இப்படி செஞ்சா அங்க வேலை செய்யக்கூடிய பையனுக்கு அந்த மேனேஜர் மேல பெரிய மரியாதை வரும். அதே மாதிரி அந்த கஸ்டமருக்கும் மிகப்பெரிய மரியாதை வரும். அந்த ஹோட்டல் மேல கெட்ட பேரும் வராது. இந்த பிரச்சனைக்கு இதுதான் மிகச்சரியான சொல்யூஷன். இப்படி தேவையான நேரத்துல சரியான சொல்யூஷனை தேடுறதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அடுத்து நம்பர் 3, டெலிகேட் டாஸ்க் கம்ப்ளீட்லி. ஒரு சரியான லீடருக்கு எப்பவும் எல்லா வேலையையும் யாரோ ஒருத்தரால மட்டும் செய்ய முடியுதுன்ட்டு நல்லாவே தெரியும். அதனால யாரால எந்த வேலையை சரியா செய்ய முடியும், யாருக்கு எந்த வேலை சரியா இருக்குன்ட்டு பார்த்து அவங்க டீம் மெம்பர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு குறிப்பிட்ட வேலையை அவங்களுக்கு கொடுத்து அதை செய்ய சொல்லுவாங்க. அதோட அதுல இருக்கக்கூடிய டஃப்பான வேலையை கூட தாராளமா அந்த லீடர் எடுத்து செய்வாங்க. தன்னோட டீம் மேல அந்த லீடர் வச்சிருக்கக்கூடிய ட்ரஸ்ட் எல்லாரையும் ஆக்டிவா ஒர்க் பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வேலையை எல்லாம் டைரக்டர்னால மட்டும் செய்ய முடியாது. அதனால அந்த ஃபீல்டுல அந்த வேலையை சரியா செய்யக்கூடிய ஆள்கிட்ட கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி சரியா வேலை வாங்க தெரியக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அந்த டைரக்டர் தன்னோட டீம் மேல சரியான நம்பிக்கை வச்சு சரியா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களால ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் எல்லாமே. தன்னோட மக்களை நம்பாதவன் மக்களை ஆள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு தலைவன் தன்னோட டீம் மெம்பர்ஸ் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்குள்ளேயும் இந்த தலைமை பண்பை வளர்த்துக்கோங்க. அடுத்து நம்பர் 4, அப்ரோச்சபிள். நம்ம ஒரு தலைவனா இருந்தா ரொம்ப பிஸியா இருக்கணும். நம்மளை யாரும் பார்த்து பேசணும்னா கூட ஒரு ஈஸியான விஷயமா இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிறந்த தலைவனா இருக்கிறவங்கள நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ற சூழ்நிலை இருக்கணும். எல்லாரு கூடவும் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலோ அவங்க நம்ம கிட்ட எதுவும் சொல்ல நினைச்சாலோ அது நமக்கு தெரிய வரும். அவங்களோட விருப்பங்களை நம்ம கிட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலை எப்பவும் இருக்கணும். அப்படி இல்லாம நம்மளை யாரும் அப்ரோச் பண்ண முடியாம இருந்து நம்ம நினைச்சதான் சரின்ட்டு எல்லாத்தையும் செய்யும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு சர்வாதிகாரியா மட்டும்தான் இருப்போம். ஒரு லீடரா இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்றோம். அதுல நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அவங்க எல்லாருக்கும் நிறைய குறைகள், அவங்களுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கும். சோ நம்ம அவங்க கூட இணக்கமா இருக்கும்போது அவங்க தைரியமா நம்ம கிட்ட பேசுவாங்க. அவங்களோட தேவைகள் என்னன்னு நமக்கு தெரிய வரும். முதலாளியா பார்க்காம நம்மள ஒரு தலைவனா பார்ப்பாங்க. ஒரு தலைவனா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி ஏத்துக்கக்கூடிய மனநிலை நமக்கு எப்பவுமே இருக்கணும். நம்மள அப்ரோச் பண்ணி ஒருத்தர் நினைச்சதை நேரடியா சொல்றதுக்கான சூழ்நிலையும் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து நம்பர் 5, லீடர்ஸ் டூ வாட் தே எக்ஸ்பெக்ட் ஆஃப் அதர்ஸ். லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய நிறைய பேரு நமக்கு நிறைய வேலை சொல்லுவாங்க. இதை செய் அதை செய் அப்படின்ட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு ஆக்டிவா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க எந்த வேலையும் செய்யவே மாட்டாங்க. எல்லாருக்குமே வேலை சொல்லிட்டு போன் பேசிக்கிட்டோ இல்ல வேற ஏதாச்சும் தேவையில்லாத வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி செய்யறவங்க மேல அவங்க கூட பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே கோபம் மட்டும்தான் இருக்கும், மரியாதை இருக்காது. அதோட அவங்கள ஒரு தலைவனா ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா இன்னும் சிலர் நம்மள வேலை செய்ய சொல்லுவாங்க. ஆனா நம்ம கூட சேர்ந்து அவங்களும் வேலையை செய்வாங்க. இப்படியான பண்பு உள்ளவங்க தான் ஒரு சிறந்த தலைவரா இருக்க முடியும். இவங்க மேலதான் எல்லாருக்கும் நம்ம மரியாதை இருக்கும். லீடர் அப்படின்னா எல்லாரையும் சரியா வழி நடத்தி ஜெயிக்க வைக்கிறவங்க தான். எல்லாரையும் வேலை வாங்கிட்டு நம்ம எதுவும் செய்யக்கூடாது, நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கிடையாது. அடுத்து நம்பர் 6, அக்கௌண்டபிள். நம்ம டீம்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டா அதுவும் நம்மளோட மிஸ்டேக் தான். ஒரு வெற்றி கிடைச்சா அதை எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்கும் போது ஏதாச்சும் தப்பு நடந்தாலும் அதை எல்லாரும் ஏத்துக்கணும். அதுதான் ஒரு டீமுக்கு பலம். அதுதான் ஒரு லீடருக்கான அடையாளமும் கூட. நான் 2வது பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான், ஒரு தப்பு நடந்துட்டா அதை ஏத்துக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடணும். அதுதான் முக்கியம். லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எப்பவும் மறந்துடவே கூடாது. ஒரு தப்பு நடந்துட்டா அதுக்கு நம்ம சாரி கேட்டுட்டு அதை சரி பண்ண முயற்சி பண்ணணும். சாரி கேட்கறதால நம்மளோட மதிப்பு குறைஞ்சிடுன்ட்டு சிலர் நினைப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லைங்க. அது நம்ம அக்கௌண்டபிலிட்டியோட அடையாளம். ஒரு சராசரி மனுஷனா இருந்து உங்களோட பொறுப்புகள்ல இருந்து விலகி போகாம இனிமே ஒரு சிறந்த தலைவனா மாறுங்க. அதுக்கான பண்புகளை இப்ப இருந்தே வளர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 7, டெசிசிவ்.
பொதுவா ஒரு முடிவு எடுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே நிறைய தயக்கம் இருக்கும். இந்த முடிவு சரியா வருமா, சரியா வராதா அப்படின்ட்டு நிறைய யோசனைகள் இருக்கும். சின்ன முடிவுகளுக்கு கூட இப்படியான தயக்கம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா ஒரு தலைவனா ஆகணும்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு முடிவை தெளிவா எடுக்கிறதுக்கான கான்பிடன்ஸ் வேணும். நம்மனால எப்பவுமே சரியான முடிவை எடுக்க முடியாது. சில நேரம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளா இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையும் நம்ம ஹேண்டில் பண்ணி கத்துக்கணும். ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல இருந்து பின்வாங்க கூடாது. லீடர்ஷிப் அப்படிங்கிறது எப்பவும் சரியான டெசிஷன் மேக் பண்றது மட்டும் இல்லாம எப்பவுமே போல்டான டெசிஷனை மேக் பண்றதும் அதுல உறுதியா இருக்கிறதும் தான். ஒரு ஆர்மி கமாண்டர் ஒரு டெசிஷன் எடுத்து எனிமீஸை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த முடிவை நான் மாத்திக்க போறேன் அப்படின்ட்டு சொன்னா இழப்பு எல்லாமே அவரோட டீமுக்கு தான். ஸோ ஒரு லீடர் அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ல உறுதியா இருந்து அதை சரியா செயல்படுத்தக்கூடியவரா இருக்கணும். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய முடிவுகளை தயங்காம சரியா எடுக்க கத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோல பார்த்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்றது, யாரையும் பிளேம் பண்ணாம பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுறது, தன் கூட இருக்கிறவங்களை நம்பி அவங்களுக்கான வேலைகளை பிரிச்சு கொடுக்கிறது, தன் கூட இருக்கிறவங்க தன்னை ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய நிலையை உருவாக்குறது, மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை தானும் சேர்ந்து செய்யறது, அக்கௌண்டபிலிட்டியோட இருக்கிறது, போல்டு டெசிஷனை மேக் பண்றது, இந்த 7 குவாலிட்டிஸும் லீடர்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பண்பு நலன்கள். இதையெல்லாம் நம்ம சரியா வளர்த்துக்கும் போது நாமளும் ஒரு சிறந்த தலைவனா இருக்க முடியும். நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் சரியா லீட் பண்ண முடியும். அண்ட் எல்லாரோட ரெஸ்பெக்டும் கெயின் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோல இப்ப நாம பார்த்த இந்த கருத்துக்களை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுங்க. கண்டிப்பா நமக்குள்ள லீடர்ஷிப்புக்கான பண்புகள் இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு யூடியூபரா மாறணும் அப்படின்னா எனக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.